بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: وذكر فإن الذكرى تنفع المؤمنين. وقال نبينا صلى الله عليه وسلم: يا معشر الشباب من استطاع منكم الباعة فليتزوج. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் சலாம் கூறியவனாக வாராந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று எமது சமூகத்தில் இடம்பெறக்கூடிய திருமண முறைகள் சம்பந்தமாகவும் அதில் நடைபெறக்கூடிய அனாச்சாரங்கள் சம்பந்தமாகவும் ஒரு சில விடயங்களை உங்கள் முன் கூறிச் செல்லலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் திருமண விடயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருமணம் என்பது எனது சுன்னத்திலிருந்தும் ஒன்று என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபி தோழர்கள் திருமணம் முடிக்காமல் துறவறம் மேற்கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி வேண்டிய போது கூட அவர்கள் அதை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனது சுன்னத்தை மறக்கக்கூடியவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்று கூறக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை ஒரு நபி அவர்களுடைய சுன்னத்திலிருந்தும் ஒன்றாக ஆக்கினார்கள். அவ்வாறுபட்ட ஒரு திருமண விடயத்தை தற்காலத்தில் எம்மத்தியிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள், முஸ்லீம் தாய்மார்கள், முஸ்லீம் தந்தையர்கள், இவ்வாறுபட்ட எந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த சந்தர்ப்ப நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் அதனை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த திருமணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு திருமணம் நடப்பதற்கு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கக்கூடியது பெண்ணுடைய அந்த உரிமை. பெண்ணுடைய உரிமை என்று சொன்னால் என்ன? அவளுடைய மகர். அவளுடைய அந்த மகர் தொகையை கூட தற்காலத்தில் என்ன செய்கின்றார்கள் என்பது நாம் ஒவ்வொருவரும் கண்ணூடாக கண்டுகொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறி காண்பிக்கின்றான், வஆத்துன் நிஸாஅ ஸதகாத்திஹுன்ன நிஹ்லா. சூரத்துன் நிஸாவிலே அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? நீங்கள் பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மகிழ்வோடு கொடுங்கள் என கூறுகின்றான். அவர்களுடைய மகர் தொகையை கொடுக்க வேண்டிய நாம் இந்த காலத்திலே, தற்காலத்திலே நாம் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துகின்றோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைப்படி நாம் செய்கின்றோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. எவ்வாறு நடக்கின்றது? அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் 1001 ரூபா, 101 ரூபா, 10,000 ரூபா, தற்காலத்திலே ஒரு சிலர் மட்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் ஒரு சில நகைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். நீங்கள் 100 ரூபா கொடுங்கோ அல்லது 1000 ரூபா கொடுங்கோ, 1000 ரூபா கொடுங்கோ, எவ்வளவு கொடுத்தாலும் அதை தீர்மானிப்பது யார்? அந்த பெண் தான் அதனை தீர்மானிக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்திலே அது நடைபெறுகின்றதா?
அவ்வாறு பெண்ணிடம் கேட்டு மகர் தொகை முடிவு செய்யப்படுகின்றதா? இந்த காவினை அதாவது ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் கூட என்ன செய்கின்றார்? பெண்ணுக்கு எவ்வளவு மகர் கொடுக்குறீங்க என்று சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க? மாப்பிள்ளைன்னா கேட்குறாங்க. மாப்பிள்ளை விரும்புறது தான் கொடுக்கறத ஒரு பெண் கேட்கின்றாள் இல்லை. இந்த விடயத்தில் ஒரு பெண்ணானவள் அந்த மணமகள் இந்த விடயத்தில் அவளுடைய உரிமையை அவள் விட்டு கொடுக்கின்றார். இஸ்லாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அவளுக்கு வழங்கிய அந்த உரிமையை அவள் பெற்று அதை எடுத்துக்கொள்வதற்கு அவள் அந்த விடயத்தில் அவள் அசம்பந்தமாக இருக்கின்றார். எத்தனையோ விடயங்களுக்கு போர்க்கொடிக்கும் பெண்கள் இந்த விடயத்தில் அமைதியாக இருக்கின்றார்கள். ஏன்? அதற்கு பின்பு வருகிறேன். ஏன் அவர்கள் அந்த இடத்தில் அமைதி காக்கின்றார்கள் என்பதற்கு இன்ஷா அல்லாஹ் பின்பு வருகின்றேன். ஆனால் நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை விளங்க வேண்டும். உங்களுடைய இந்த மகர் தொகையை நீங்கள் முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த குர்ஆன் வசனம் நடைமுறையில் வந்து உங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படாமல் இருக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மகர் தொகைக்கு அடுத்ததாக முக்கியமான தலைப்பாக முக்கியமான விடயமாக இருக்கக்கூடியது அன்று தொட்டு பழங்காலத்தில் பொட்டிக்காசு என்ற அடிப்படையில் சீதனம் வழங்கப்பட்டிருந்த அந்த விடயம் தற்காலத்தில் சீதனம் என்று வந்து இன்னும் கொஞ்சம் மொடிஃபைடாகி அன்பளிப்பாக தற்காலத்திலே அன்பளிப்பு என்ற பெயரில் இந்த சீதனம் உலா வருகின்றது. பொட்டிக்காசு தொடக்கம் இப்போது அன்பளிப்பு வரைக்கும் இந்த சீதனம் பெயர் மாற்றத்துக்கு மத்தியில் பெண்களை வதைக்கக்கூடியதாக, அந்த பெண்ணை பெற்ற தந்தையர்களை வதைக்கக்கூடியதாக இந்த விடயம் வருகின்றது. அன்பான சகோதரர்களை, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த சீதனம் என்பது எம்மத்தியிலே பரவி காணப்படுகின்ற இந்த விடயம், அன்பான சகோதரர்களே, ஒன்றை விளங்குங்கள். தற்காலத்திலே இந்த சீதனத்திற்கு வழிவகுப்பது முதலாவதாக இருப்பது பெற்றோர்கள். எவ்வாறு என்று சொன்னால், ஒரு பிள்ளை, ஒரு ஆண்மகன் இருக்கின்றான் என்று சொன்னால் ஒரு பெற்றோருக்கு அந்த பெற்றோர்கள் முன்வைக்கக்கூடிய முதலாவது குற்றச்சாட்டாக இருப்பது என்ன? எனது பிள்ளை ஒரு பொறுப்பின்மையாக சுத்துகிறான், வீட்டுக்கு டைமுக்கு வாராங்களே, ஒரு பொறுப்பின்மை அவரிடத்தில் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள். இதுக்கு யார் காரணம்? சிந்தித்து பாருங்கள் பெற்றோர்களே, நீங்கள் தான் காரணம். உதாரணமாக ஒன்றை கூறுகின்றேன். ஒரு 18 வயசு தாண்டிய, ஒரு 20 வயசு தாண்டிய ஒரு இளைஞன் உங்கள் வீட்டில் இருக்கின்றான் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்தில் நீ திருமணம் முடிக்க வேண்டுமாக இருந்தால் உனது வீட்டை நீ கட்டிக்கொள் என்று சொல்லி அவனுடைய மனதில் நீங்கள் இந்த சீதனம் வாங்காமல் உனது மனைவியை உனது வீட்டில் வைப்பதற்கு நீ உனது வீட்டை சரி செய்து கொள் என்ற விடயத்தை நீங்கள் அவனுக்கு ஊட்டினால் அவன் என்ன செய்வான்? ஊதாரியாக ஊர்களில் சுற்றுவானா? ஊதாரித்தனமாக செலவுகள் செய்வானா? ஊதாரித்தனமாக இன்னொரு விடயங்களில் ஈடுபடுவானா? ஈடுபட மாட்டான். அன்பான சகோதரர்களே, நீங்கள் ஒன்றை விளங்க வேண்டும். இவ்வாறுபட்ட இளைஞர்கள் தற்காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? தற்காலத்திலே நேரத்துக்கு வீட்டுக்கு வருவதில்லை. இதே அவனுக்கு ஒரு பொறுப்பு, வீடு கட்ட வேண்டும், தானுக்கு திருமணம் முடிக்கமாக இருந்தால் நான் வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு விடயம் அவனது மனதில் இருக்குமாக இருந்தால் அவன் டைமுக்கு வந்து தூங்குவான், டைமுக்கு நாளை காலையில் வேலைக்கு போவான், டைமுக்கு வார சம்பளத்தில் மிச்சம் முடிச்சு அவன் வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அவன் என்ன செய்வான்? அவனுடைய வீட்டை அவன் துரிதமாக சரி செய்ய வேண்டுமாக இருந்தால் அவன் பணத்தை சேமிக்க வேண்டும். ஒரு பொறுப்பு அவனுக்கு அந்த இடத்தில் ஏற்படும். அவ்வாறு இல்லாமல் ஒரு பெண்ணுடைய வீட்டில் போய் உட்காரலாம், ஒரு பெண்ணுடைய சம்பாத்தியத்தில், ஒரு மாமனாருடைய சம்பாத்தியத்தில் வாழலாம் என்று அவனுடைய மனதில் இருக்கும் போது அவன் பயப்பட வேண்டிய
உங்களுடைய பிள்ளைகள் இளைஞர்கள் செல்வதற்கு காரணமாக இருப்பது பெற்றோர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தற்காலத்திலே இந்த சீதனத்தை எடுத்துக்கொண்ட எம்மத்தியில் ஏராளமான விடயங்களை இதுக்கு முன் எத்தனையோ மௌலிமார்கள் ஆளுங்கள் கூறியிருப்பார்கள். எத்தனையோ விடயங்களை நாம் கண்முன்னே கண்டிருக்கின்றோம். ஒரு பெண் பிள்ளை சீதனம் வீடு கட்டுவதற்காக வெளிநாடு செல்கின்றார். அவர் அல்லோல கல்லோலப்பட்டு உயிரிழக்கின்றார். இன்னும் எத்தனையோ துஷ்பிரயோகங்கள் நடக்கின்றது. இதையெல்லாம் செல்லி 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 என் மத்தியிலே ஒரு பலப்பாடமாகிவிட்டது. இவ்வாறு எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ சீதனத்தால் சீரழிந்து பெண்களுடைய வாழ்க்கைகள் நாசமாகிக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் யார் காரணம்? யாரோ ஒருவருடைய பிள்ளை நாளைக்கு உங்களது பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையை பெற்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போது ஆண் பிள்ளை, எனக்கு 5 ஆண் பிள்ளை இருக்கின்றது, எனக்கு கஷ்டம் விளங்காது. நாளைக்கு உங்கள் 5 ஆண் பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் உங்களுடைய பிள்ளையும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை விளங்க வேண்டும். இந்த சீதனத்தால் நடைபெறக்கூடிய அல்லோல கல்லோலமான விடயங்களுக்கு பெற்றோர்கள் காரணம் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். அடுத்ததாக ஒரு விடயத்தை கூறுவார்கள். தற்காலத்திலே வீடு கொடுக்கிறாங்க. நிறைய பேர் இதை பற்றி கேட்டவன் சொன்னா, ஆளுங்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பாமரர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தற்காலத்தில் வீடை ஒரு சீதனமாக பார்ப்பதே இல்லை. அதிகமானவர்கள் கூறுவார்கள், நான் சீதனம் என்பது எடுக்கவே இல்லை என்பார்கள். அப்போ அவருக்கு அந்த வீடு என்ன மாதிரி சரி கேட்டவன் சொன்ன என்ன செய்வாங்க, அது சீதனம் இல்லையா, அது நமக்கு ஒரு அன்பளிப்பாக கிடைச்சது என்று சொல்லுவாங்க. அன்பான சகோதரர்களை ஒன்றை விளங்க வேண்டும். தங்களுடைய தோதுக்கு நாம் பத்துவ தடவை, நம்முடைய தோதுக்கும் நாம் பத்துவ தடவை. உதாரணமாக ஒரு மௌலவி இருக்காருன்னு வச்சுக்கோம். 2 மௌலவிமார் ஒரு ஆள் வீடு எடுத்து கல்யாணம் முடிக்கல. அவருடைய வீட்டிலேயே அவர் நினைஞ்சிட்டார், மனைவியை கூட்டியாந்து வச்சுட்டாரு. அவர் என்ன செய்வார், வீடு கூட நினைச்சிருவார். அதே இன்னொரு மௌலவிக்காரன் வச்சுக்கோம். அவர் மனைவியை வீட்டில் போய் காரை போட்டுருக்காரு, நல்லா மனைவியை வீட்டில் வந்திருக்காரு. அவர் நியாயப்படுத்த தான் பார்ப்பேன். ஏன்னு அவருக்கு அந்த தோதுக்கு வளைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜகாத் வசூலிக்கப்படுற ஒரு சஹாபி போறாரு. அவருக்கு ஒரு ஹதியா ஒன்று கிடைக்குது. அந்த ஹதியா வந்து நபி அவங்கள்ட்ட அந்த சபையில வச்சு என்ன செய்யறாங்க, இது ஜகாத், இது எனக்கு கிடைச்ச ஒரு ஹதியா சரி எடுக்க. நபி அவங்க என்ன செய்யறாங்க, கோவப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த அளவுக்கு வார்த்தையை பேசுறாங்க. எல்லா மௌலியமாக என்ன பயன், அதிகமான பயன்கள் இதை கேட்டிருக்கேன் இந்த சம்பவத்தை. நபி அவங்க என்ன சொல்றாங்க, உங்க வாப்பட உங்களோட வீட்டுல இருந்துக்கிட்டு நீ இருந்தே அந்த ஹதியா உனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதே இது இப்போ உதாரணமா இவர் மாப்பிள்ளை இல்லை என்று சொன்னா இவருக்கு இந்த கூடுவாளவு கிடைக்குமா, அன்பளிப்பா இல்லை கிடைக்குமான்னு கேட்கு. ரோட்டால போனவங்களை கூப்பிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய் ஊட்டை மாடவே என்ன நீ அன்பளிப்பா வச்சு வச்சிருப்பாங்க. இது இந்த அன்பளிப்பு பேசுவாங்க, ஆளுங்கள் பேசுவாங்க. இந்த பாமரர்களை விட ஆளுங்கள் பேசுவாங்க. அன்பளிப்பு கிடைக்க வச்சுக்கோ. ஒரு அன்பளிப்பு அடிப்படை சட்டம் என்ன, கொடுத்த திருப்பி எடுக்கலாமா? உதாரணத்துக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு, அப்போ அவங்களுக்கு அன்பளிப்பாக கிடைச்ச வீடு தானே, ஏன் நீங்கள் ஒன்றைக்கு போகிறீங்க, நீங்கள் அதில் எதிர்க்கலாங்க. பொண்ணை நீ உங்களை ஊட்டப்போ எனக்கு அன்பளிப்பாக கிடைச்சி இக்கரையிலான்னு செஞ்சிடலாம். சும்மா அந்த தோதுக்கும் 10 தடவை ஆளுங்கள்ட்ட சொல்ற ஒரு விஷயத்தை உளமாங்க. நீங்கள் உங்களோட தோதுக்கு தேவைங்க. இன்னும் ஒரு சில ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்த வீடு எனக்கு எடுக்கல, இது என்னன்னு சொன்னால் நான் பெருசாக அந்த வீட்டில் இருக்கிறேன், நான் எங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறேன், மற்றபடி இடைக்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சும்மா தோதுக்கு செல்லுவாங்க. ஒன்றை விளக்குங்க சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் சக்தி பெற்ற திருமணம் முடிங்க. அந்த சக்தி என்ன, மனைவிக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், அவளுக்கு உடை கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், இருப்பிடம் கொடுக்கணும். நாம் எங்கே இருக்கோம்? ஆளுங்களாக இருக்கக்கூடியவர்கள் சமூகத்துக்கு நல்வழிப்படுத்தி அந்த சமூகத்தை நேர்வழிக்கு எடுக்கிறார். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த நம்மளும் அந்த வட்டத்துக்குள்ளேயே வைத்துட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் என்ன செய்யணும், பாமரர்கள் வட்டத்துக்குள்ள வைத்துட்டு நாமளும் சேர்ந்து அந்த பாவத்தை செய்யணும்.
இன்னும் ஒரு நியாயம் வைப்பாங்க. என்ன? நாம அந்த மனைவியோட வீட்டை நம்ம அனுபவிக்கலாம் தானே, மனைவியோட சொத்தை நாம் அனுபவிக்கலாம் தானே. என்ன குருவனாயத்தை மகரா கொடுத்தாலே அவள் விரும்பி தான் நாம் அனுபவிக்கலாம் அப்படி சொல்றாங்க. ஒன்றை விலங்குங்க சகோதரர்களே, அனுபவிக்கலாம். அனுபவிக்கிறதுக்கு முதல் அவள் தந்த அனுபவிக்கிறதுக்கு முதல் அந்த திருமணம் முடிக்கிறதுக்குரிய அந்த அடிப்படை தகமை இருக்கு. என்ன? அந்த மனைவியோட உடலுறவு கொள்றது மட்டும் அசக்தி, அது எல்லாரும் செய்வாங்க. கொஞ்சம் இந்த அரபு நாடுகளில் கொஞ்சம் கேட்டு பாருங்க, எப்படி திருமணம் முடிக்க எப்படி மகர் வாங்குறாங்க. நமக்கு தலை தவிக்கும் நம்மளோட நாட்டாக அங்கே வாங்குற மகர்களை, பெண்கள் வாங்குற மகர்களை பார்த்து வச்சு அந்த அளவுக்கு மகர் விடயத்தில் இருக்காங்க. அப்போ அன்பான சகோதரர்களே, நாம் ஒன்றை வழங்கும் சூரத்து தலாக்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூற விட என்ன, ஒருத்திய ஒரு மனைவி. இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் ஆளுங்களை வச்சு பேசுறீங்கன்னா, ஆளுங்களை இருக்கக்கூடியவர்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு மனைவி வீட்டில் இருக்கீங்க. உதாரணமாக பாமரர்களாக இருக்கக்கூடியவர்கள் சரி, நீங்கள் ஒரு மனைவி வீட்டில் இருக்கீங்க. ஒரு தலாக் சொன்னால் மனைவி என்ன செய்யும்? தலாக் முதலாவது தலாக் சரியாச்சு. மனைவி யாரோட வீட்டில் இருக்கிற குர்ஆன் ஆயத்தின்படி, சூரத்து தலாக்கின் முதலாவது ஆயத்தின்படி மனைவி யாருடைய வீட்டில் இருக்க வேண்டும். 3 தலாக் கூறும் வரை, 3 தலாக் முடிவு வரைக்கும் அவள் அந்த புருஷன் வீட்டில் இருக்கணும். அப்போ உதாரணமாக நீங்கள் பைபிளை வீட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால், ஒரு தலாக் செல்கிற நிலை ஏற்பட்டுட்டேன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போவீங்க? கூட்டியாந்து வாடகைக்கு அந்த 3 தலாக் முடிகிற ஏற்பாடு அந்த குடும்பம் நடைமுறைப்படுத்துறது இல்லை சகோதரர்களே. ஒன்றை விளங்க வேண்டும். நாம இப்போ ஒரு மனைவியோட வீட்டில் இருக்கிறதால எத்தனையோ குடும்பங்கள் பிரியுது. அது நமக்கு விளங்க மாட்டேங்குது. அதிகமான இப்போ உதாரணமாக ஒரு மனைவியோட வீட்டில் நம்ம இருக்கோம், ஒரு பிரச்சனை 2 பேருக்கு இடையில ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று ஏற்படுச்சுன்னு வச்சுக்கோம், அதில் ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ஏற்படுத்து என்ன செய்வோம்? தட்டாமல் பேக்க தூக்குவோம், சட்டாமல் கிளம்பிடுவோம். இதான் நடக்கும். ஏன்னு ஆம்பளையர் அப்படிதான் கொஞ்சம் கோவக்காரா கிடைப்பாங்க. அப்போ என்ன செய்வோம்? போன மனுஷன் நாம வாரத்துக்கு அங்கே போய் உமாட்ட சொன்னால் அண்ணன் பிரச்சனை அவன் குத்தி தருவான், இன்னும் குத்தி தருவான். இங்கே பொண்டாட்டி இருப்பாங்க, பொண்டாட்டி இவ்வளோ பொண்டாட்டி 1000 பேர் வருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரி வருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரி அப்படியா இப்படி அவர் இப்படி பிரச்சனை விரிஞ்சு கொண்டே சென்று பிரச்சனை முடியாது. டக்குன்னு நான் பேக கிளம்பிடுவோம், தோசைக்காரர்கள் ஆம்பளை. அதே இது ஒரு பெண்ணை கூட்டி நம்மளோட வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த பெண் என்ன செய்ய மாட்டான்? டக்குனு வேகத்துக்கு கிளம்ப பார்க்க மாட்டான். குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனைகள் அடிப்படை விஷயங்கள் நம்ம குடும்பங்கள்ல எங்க மிஸ்டேக் பண்ணுங்கிற விளங்கு. முதலாக அதை விளங்கி செயல்பட்ட மனுஷன் தற்காலத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மிச்சம் குறை. குடும்பங்கள் ஒரு குடும்பம் சேர்றதுக்குரிய முக்கியமான விடயம், ஒரு குடும்பம் ஒன்று ஒரு மாப்பிள்ளையை கொண்டு முன்னேறாங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விடயம், மெயின் விஷயம், ஆரம்ப விஷயம் திருமணம். அதிலேயே குர்ஆன் சொன்னா இல்லைன்னு சொன்னால் பின்னுக்கு என்ன செய்ய நடக்கும்? பிரச்சனைகள், பித்னாக்கள், அந்த குடும்பங்களில் வார்த்தைகள் நிறைய விஷயங்கள். அன்பான சகோதரர்கள், ஒன்றை விளங்குங்க. தற்காலத்தில் கண்ணுடாயத்தினே கண்டுறீங்க, நானே கண்டுறீங்க. எத்தனை குடும்பங்கள் சீதனத்துக்கு பயந்து, சமூகத்துக்கு பயந்து என்ன நடக்குது? உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு ஒரு 25 வயசு 26 வயசு ஆயிட்டு நாங்கள் பேரண்ட்ஸ்மாருக்கு தலை வலிக்கும். அந்த பிள்ளை யாருக்காவது கட்டி கழிச்சுட்டு என்ற நிலைமையில இருப்பாங்க. குருடன், குப்பாடி. அன்பான சகோதரர், ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒன்றை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சமூகத்துக்கு பயந்து உங்களோட பிள்ளைகளை நீங்க ஒரு வீட்டை கட்டிட்டு என்ன செஞ்சீங்க? கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை நாசமாக அடைவதற்கு நீங்கள் தான் காரணம். கண்ணுடாக கண்டிருக்கின்ற சகோதரர்களே, சமூகத்துக்கு பயந்து நீங்கள் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை துஷ்பிரயோகம் செய்தீர்களே ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாளை நீங்கள் பதில் செல்ல வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஒன்றை கூறுகின்றேன்.
அதிகமானவர்களுக்கு இந்த விடயம் தெரியும். தெரிஞ்சும் என்ன செய்கிறாங்க? அதை பெருசாக அலட்டி கொள்றதில்லை. இளைஞர்களை உலமாக்களை உங்களை பார்த்தோண்டு கூறுகின்றேன். அதிகமான ஜும்மா நாளிலே சரி, இன்னொரு அண்ணன் ஒரு பயான் நிகழ்ச்சி செயற்பாடு செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, ஒரு யாசகம் கேட்கக்கூடியவர்கள், அந்த இடத்தில் உட்கார்ந்து யாசகம் கேட்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? ஒரு வயது முதிர்ந்தவராக இருப்பார். அந்த வயது முதிர்ந்தவர்கள் இந்த பள்ளிக்கு முன்னால் வந்து பிச்சை எடுப்பதற்கு முதலாவது காரணமாக இருப்பது யார்? அந்த வயது முதிர்ந்தவருடைய ஒன்று அந்த வீட்டை விட்டு வெளியேற்றிய மருமகனாக இருப்பான், மகளாக இருப்பான். அல்லது ஒரு நாலு மகளை பெற்றவன் பிச்சை எடுக்கக்கூடியவனாக இருப்பான். என்னென்று பிச்சை எடுப்பாங்க? லெட்டர் கொண்டாடுறாங்க பள்ளி வழியில். என்னென்று கொண்டாடுறாங்க? எனக்கு 4 பிள்ளை இருக்கு, பெண் பிள்ளை. ஏன் இந்த அவலம்? இதற்கு யார் காரணம்? இதற்கு முன் பிச்சை எடுப்பதற்கு தயங்கி, ஒருவனிடம் கடன் வாங்குவதற்கு கூட தயங்கி எத்தனையோ கைகள் பிச்சை எடுக்கின்றது. இதற்கு யார் காரணம்? இந்த சீதன வீட்டையும் சீதன விடயங்களையும் அனுமதிக்கக்கூடிய ஆளுங்களை உங்களை பார்த்து கேட்கின்றேன். எத்தனை ஆளுங்கள் கூறுகின்றார்கள், 2 ஹஜ் போறீங்க, 3 ஹஜ் போறீங்க. ஆனா அந்த ஹஜ்ஜை விட்டுட்டு நீங்க இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிற பெண் பிள்ளைகள் பெற்றாங்களுக்கு நீங்க இந்த கல்யாணம் முடிச்சு கொடுங்க, சீதனத்துக்கு துணை போகின்றார்கள். அந்த இடத்தில் ஆளுங்கள் அதை நியாயப்படுத்துகின்றார்கள். இவ்வாறான விடயங்களுக்கு நாளை கியாமத் நாளிலே பொறுப்பு கூட வேண்டிய ஆளுங்களே, அன்பான இளைஞர்களை உங்களை பார்த்து கேட்கின்ற எத்தனையோ பெற்றோர்கள் இன்று பிச்சை எடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இளைஞர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இஸ்லாமியமயப்படுத்தப்பட்டால் தான் இந்த விடயங்கள் இல்லாமல் போகும். என் சமூகத்தின் மத்தியிலே அதிகமான பெற்றோர்கள், அதிகமான வயோதிகர்களை பாருங்கள். இதற்கு முன் நன்றாக வாழ்ந்தவராக இருப்பார், பிச்சை எடுத்துக் கொண்டு இருப்பார். அவருடைய ஊரில் பிச்சை எடுப்பதற்கு அவரால் முடியாமல் வேறு ஊர்களுக்கு சென்று பிச்சை எடுக்கக்கூடியவராக இருப்பார். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய இந்த சமூகத்துடைய இந்த அவலநிலை. அன்பான சகோதரர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு பேசிக்கொண்டே செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் இதற்கு தீர்வை காண வேண்டும். எவ்வளவு காலத்திற்கு இவ்வாறு பேசிக்கொண்டிருப்பது? எல்லா கிராமங்களும் சற்று சற்று குறைவாக வந்து எமது இந்த ஈஸ்டர்ன் மாகாணத்தில், இலங்கையில் ஈஸ்டர்ன் கிழக்கு மாகாணத்திலே அதிகமாக தற்போதும் காணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயம், குறிப்பாக வீடுகள் சீதனமாக கணக்கெடுக்கப்படுவதே இல்லை. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் காசு வாங்கிட்டு இருந்தார்கள், இன்றைக்கு வீட்டோட வளவோட வாங்குறாங்க. ஒரு வீட்டுக்கும் அந்த 2 லட்சம் 3 லட்சம் வாங்கினதை விட பல மடங்கு இப்போது ஓய்ந்திருக்கிற ஒரு வீடு 50 லட்சம் 60 லட்சம் மனுஷன் எவ்வளவு அந்த இடத்தில் ஒரு பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். ஒரு பெண்ணை பெற்று 24 25 வயதாகிட்டு சொன்னால் அந்த பெற்றோர், அந்த தாயும் தந்தையும் அந்த பிள்ளையை தூங்கும் அறையில் பார்த்துவிட்டு தன்னுடன் இந்த வயது வரை இந்த பிள்ளை தூங்கிக் கொண்டிருக்கின்றது என்று எத்தனையோ நாள் அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த பிள்ளையை எவ்வாறாவது கரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கும் முன் அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ஆளுங்கள். அவர்களுடைய கண்ணீருக்கு பொறுப்பு கூட வேண்டியவர்கள் இந்த இளைஞர்கள். எப்போது திருந்த போகின்றோம்? எப்போது திருந்த போகின்றோம்? நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் நாளை சென்று நாம் நிற்க மாட்டோமா? எமக்கு ஒரு பெண் பிள்ளை பிறக்காதா? இதே கஷ்டம் எமக்கு வரும்போது தான் அந்த இடத்தில் விளங்கும். ஆனால் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் சகோதரர்களே. அன்பான சகோதரர்களே, நீங்கள் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த சமூகத்தில் நடைபெறுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் நீங்கள் சரியாக உன்னிப்பாக நோக்கினீர்கள் என்று சொன்னால் இந்த சீதனம் அடிப்படையாக வந்து நிற்கும். அந்த இடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு இதனை செயல்பட வேண்டும். எல்லா ஆளுங்களும் இதனை பேசிக்கொண்டு செல்கின்றீர்கள், பேசுகின்றீர்கள், என்ன தீர்வு என்று கேட்பீர்கள். சரியான சொத்து பங்கீடை மேற்கொள்ளுங்கள். சரியான சொத்து பங்கீடை மேற்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இடத்தில் உங்களுடைய பிள்ளைகளை சீதனமற்ற ஒரு சமுதாயத்தை இந்த சமூகத்தில் உருவாக்க முடியும்.
எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்? சரிசமமாக அந்த சொத்துக்களை பங்கிட வேண்டும். ஆனால் தற்காலத்தில் நீங்கள் அவ்வாறு செய்கின்றீர்களா? பெற்றோர்களே என்ன செய்கின்றீங்க? எல்லாத்தையும் பொம்பளைகளுக்கு கொடுக்குறீங்க, ஆம்பளைகளுக்கு எதுவும் இல்லை. அப்ப என்ன செய்வான்? அவனை பொம்பளை வீட்டில் உட்கார பார்ப்பான். அதே நீங்க அந்த ஆம்பளைக்கு சொத்தை பொம்பளைக்கு சொத்தை கொடுங்க. அவனை ஒரு சொத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா ஒரு 3 வளவு இருக்கு வச்சுக்கோ. 3 வளவு, அதில் ஒரு வளவை ஒரு ஆம்பளை பிள்ளைங்க, இன்னொரு வளவை பொம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னா அவனுக்கு ஒரு சொத்து வளவு, இன்னொரு சொத்து வளவு, ஒரு வளவை சொத்து பங்கு வச்சாங்க. 2 வளவை கொடுத்தீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? அவனுக்கு நீ ஒரு வீட்டை கட்டி அந்த பொண்ணை எடுக்கணும்னு சொல்லி அந்த விஷயத்தை அவனுக்கு ஊக்கப்படுத்தினா அவன் ஒரு வீட்டை கட்டுவான். வீட்டை கட்டி எடுக்க போகல இன்னொருத்தருக்கு அதே இது ஊட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா ஒரு இளைஞனுக்கு உங்களோட மகள் அவன் எடுத்துக்குவான். இவ்வாறாக இந்த சீதனம் இல்லாமல் போகும். இந்த சொத்து பங்குகளை சரியாக செய்தீர்களே என்று சொன்னார், இந்த சொத்துக்களை சரியாக அவர்களுக்கு கொடுப்பீர்களே என்று சொன்னால் இந்த சீதனம் தானாக இல்லாமல் போகும். அதை விட்டுட்டு நீங்க பொம்பளைகளுக்கு எல்லாம் கொடுக்க போய் ஆம்பளை எங்கேயா போய் இருக்கலாம் தானே என்று சொல்லி ஒரு நிலையை ஏற்படுத்தி கஷ்டப்படுறாங்க. பெற்றோர்களை கஷ்டப்படுறாங்க என்பது நல்லா வழங்கும். பெற்றோர்கள் தான் இதுக்கு சரியான முடிவெடுக்க வேண்டியார்கள். பெற்றோர்கள் முடிவெடுத்து அதை இளைஞர்கள் மத்தியில் நீங்க ஊட்டணும். இதை செஞ்சீங்கன்னு சொன்ன சீதனம் இல்லாமல் அதையும் தாண்டி சீதனம் கேட்டு வராங்க. பொன் கொடுக்காது. நீங்க சொல்லுவீங்க பொன் கொடுக்காங்க, ரெண்டு மகள் 25 வயசு இருக்கேமா ரெண்டு கேட்பீங்க. அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் விதில எழுதின விஷயம். ஒரு தண்ணியை நீங்க குடிக்கணும்னு சொன்னா அந்த தண்ணி துளியை நீங்க குடிச்சே ஆகும். ஒரு தண்ணி உங்களுக்கு துளி உங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்காது. அது எவ்வளவுதான் இது செஞ்சாலும் கிடைக்காது. அல்லாஹ்ல நம்பிக்கை வை. அல்லாஹ்வுல நம்பிக்கை வச்சு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கின்ற நான் அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தில் படிதான் செய்வேன் என்று ஒரு பெண் முடிவெடுத்து இருந்தாள் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு பொறுப்புதாரி. அந்த துணையை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். எனவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, நீங்கள் அனைவரும் இந்த சீதன விடயத்தை சரியாக, இந்த சீதனம் என்கிறது இல்லாம போகணும். சரியான சொத்து பங்குகளை செய்யுங்க. சரியான சொத்து பங்குகளை செஞ்சு அந்த இளைஞனுக்கு நீங்கள் இந்த விடயத்தை எத்தி வைத்து அவங்களுடைய அந்த ஒரு இதிலே நீங்க வளர்ப்பீர்கள் என்று சொன்னான் அந்த பிள்ளை உதாரித்தனமாக சுத்த மாட்டான். அவனுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும். இப்போ ஒரு வீட்டில் இப்போ உதாரணமாக ஒரு வீடை இழக்கிற மனுஷனை என்ன செய்யணும்? மாப்பிள்ளை பிடிக்கணும். இல்லாட்டி மாப்பிள்ளை என்ன செஞ்சுருவாரு? மாப்பிள்ளை வந்து குறை பிடிச்சிருவாருன்னு சொல்லி ஒரு நேரம் வர வேண்டிய ஆசை பழகி அதுக்கு நேரம் வரணும்னா ஆசை என்ன செய்யணும்? நேரம் வரணும்டா, நேரம் கட்டுறா 10,000 பழச்சி கட்டுறா 15,000. இது என்னத்துக்கு? மாப்பிள்ளை மாப்பிள்ளை குறை பிடிச்சிருக்கிறாங்க எங்கிறதுக்காக கட்டுறோம். இதே ஒரு மாப்பிள்ளைக்காரன் வீடு கட்டான்னு செய்வான். பாப்பா நேரம் கட்டு 5,000 ரூபாய் மிச்சம் வருது. இதுதான் யோசிப்பான். இந்த விஷயத்தை அவன் மத்தியில் ஊட்டுங்க. அந்த இளைஞர்கள் மத்தியில் இதை ஊட்டினீங்கன்னு சொன்னா அவனுக்குரிய வளவொரு சுண்டிக்கா கொடுத்து நீ இதை ஊட்ட காட்டுன்னு சொன்னா அவனுக்கு அயராது பாடுபடுவான். அவன் சொந்த விஷயம் அப்படி அவன் அந்த பொறுப்புணர்ச்சிக்கு உள்ளாகப்படுவான். இவ்வாறு செய்தீர்களே என்று சொன்னால் இந்த சீதனம் இல்லாமல் போகும். அதை விடுத்து விட்டு இது சீதனம் ஒளியன்னு சொல்லி கத்தி எதுவும் நடக்க போறது. சரியான சொத்து பங்குகளை செய்ய அல்ஹம்துலில்லாஹ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பான சகோதரர்களே, இளைஞர்களே, நீங்கள் ஒன்றை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சீதன விடயத்தில் நீங்கள் உன்னிப்பாக இருங்கள். எனது சமூகத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான விடயங்கள் இல்லாமல், ஏராளமான அனாச்சாரங்கள் இல்லாமல் போய், ஏராளமான குடும்ப பிணக்குகள் இல்லாமல் போய், இந்த விடயத்தில் நாம் ஒவ்வொருவரும் சரியான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி இந்த திருமண விடயங்களை மேற்கொள்வோம் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பங்களும் இன்று நன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நமது குடும்பம் திளைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சீதன விடயங்களையும் இந்த திருமணத்தில் நடக்கின்ற அனாச்சார விடயங்களையும் தவிர்த்து நாம் ஒவ்வொருவரும்